தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். பிரதமர் பதவியை தாழ்த்தும் வகையில் திமுக குறித்து பிரதமர் மோடி பேசியிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். திமுகவை அழிப்பேன் என்று கிளம்பியவர்கள் என்ன ஆனார்கள் என்ற கேள்வியையும் அவர் முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். பிரதமர் மோடியினுடைய பேச்சுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். என்ன விவரங்கள்? பாலவேல், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நாளைய தினம் பிறந்த நாள். இந்த நிலையில அவர் தன்னுடைய தொண்டர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கக்கூடிய நிலையில இந்திய ஒன்றிய ஆட்சி மாற்றமே அவருக்கான இனிய பிறந்த நாள் பரிசாகும் என்கிற வகையில தன்னுடைய தொண்டர்களுக்கு அந்த மடலில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு அடிக்கடி வர தொடங்கி இருக்கிறார் பிரதமர் மோடி. தோல்வி பயம் அவர் முகத்தில் தெரிகிறது எனவும் அந்த கோபத்தை தான் அவரது முகம் காட்டுகிறது. திமுகவை பற்றியும் திமுக அரசை பற்றியும் அவதூறுகளை அள்ளியிருக்கிறார் பிரதமர். அவர் கொண்டு வந்த திட்டங்களுக்கு நாம் தடை போடுகிறோம், எந்த திட்டங்களுக்கு கொண்டு வந்தார், எதற்கு நாம் தடையாக எப்படி இருந்தோம் என்று பதில் சில வசதியாக இருக்கும் என்ற கேள்வியையும் அவர் தன்னுடைய தொண்டர்களுக்கு மனதாக எழுதியிருக்கிறார். எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி திறப்பதற்கு தடையாக இருந்தோமா அல்லது மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு தடையாக இருந்தோமா என்கிற கேள்வியும் எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில ஒன்றிய அரசின் எந்த திட்டங்களுக்கும் இங்கு எந்தவித தடையும் இல்லாத ஒரு நிலையில ஒன்றிய அரசின் எந்த திட்டங்களுக்கும் நிலம் ஒதுக்காமல் இருந்தோம் என்பதை சொல்லட்டும், பொத்தாம் பொதுவாக குற்றம் சாட்டியிருக்கிறார் பிரதமர் என பிரதமருடைய குற்றச்சாட்டிற்கு தன்னுடைய பதிலை தன்னுடைய மனநிலை எழுதியிருக்கிறார். எனவே அவரது பாணியில் பாஜகவே இருக்காது என நான் சொல்ல மாட்டேன். தலைவர் மறைந்த முதலமைச்சர் கலைஞர் அப்படி எங்களை வளர்க்கவில்லை. ஜனநாயக களத்தில் நின்று ஒரு கட்சி எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்படும் உரிமை பாஜகவுக்கு உண்டு. கடந்த காலத்தில் நல்ல ஆளும் கட்சியாக இருக்க தெரியாத பாஜக வருங்காலத்தில் நல்ல எதிர்கட்சியாவது இருக்கட்டும் என தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக தன்னுடைய தொண்டர்களுக்கு எழுதக்கூடிய அந்த மடலில் குறிப்பிட்டிருக்கிறார். இல்லந்தோறும் ஸ்டாலின் குரல் ஒலித்திடும் வகையில அனைவரும் இந்த தேர்தலில் களப்பணியாற்றி பாஜகவை எதிர்கட்சியாக அமர வைக்க வேண்டும் என அவர் தன்னுடைய தொண்டர்களுக்கு பிறந்தநாள் கடிதத்தை எழுதியிருக்கிறார். பாலுவே, நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.